வணக்கம். நான் இன்னைக்கு நெல்லிக்காய் குல்கந்து பண்ண போகிறேன். அதுக்கு நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். நெல்லிக்காய் நம்ம இந்த துருவரத்தில் இந்த வாழைக்காய் எல்லாம் துருவோம் இல்லையா, அந்த துருவரத்தில் துருவணும். அதை துருவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ அதில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். நெல்லிக்காய் நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நெல்லிக்காய் போட போகிறேன். நான் இதில் தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் பிழிஞ்சிட்டு போடலாம். அந்த தண்ணியை பிழிஞ்சிட்டு வச்சுருக்கேன். அதே தண்ணியை தான் நான் இப்போ விட போகிறேன். விட்டு வேக வைக்க போகிறேன். நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் காமிக்கிறேன். கலர் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆகிடுது. இது வெந்துட்டு இப்படி பார்த்தாலே தெரியும் வெந்துடுத்துது. இப்போ நான் வெல்லம் போட போகிறேன். 150 கிராம் வெல்லம் எடுத்துருக்கேன். அதை அதோட போட போகிறேன். அதோட சேர்த்து கிண்டணும். நல்லா கிண்டியாச்சு. இப்போ நான் துளி சால்ட் போட போகிறேன். அதில் ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டால் போகிறோம். அதுக்காக நான் சுக்கு பொடி பொடிச்சு வச்சுருக்கேன். அந்த சுக்கு பொடி போட போகிறேன். உங்களுக்கு சுக்கு இல்லைன்னா இஞ்சியை நல்லா கிரேட் பண்ணி அதை கூட போட்டுக்கலாம். நான் லாஸ்ட்டில் கொஞ்சம் தேன் விடணும். போட்டு நல்லா கிண்டினா இதுதான் குல்கந்து ரெடி ஆகிடுத்து. நான் பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா, பை பாய்.